அநேகமாக ஊர்கள் தோறும் பைரவருடைய வழிபாடுதான் சிறந்தோங்கியது. அத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த புத்தூர் வழக்கிலே ஏரந்தனை பதியிலே மஞ்சவுண்ணா மரத்தின் கீழே இந்த வைரவ பெருமானுடைய தோற்றம் ஆரம்பமாகியது. தனுஷன் வியூ யூடியூப் சேனலை பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நான் உங்களுடைய வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் அச்சுவேலி தனுஷன். என யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். இன்றைய நம்ம எங்கே நிற்கிறோம்னு சொன்னால், யாழ்ப்பாண மாவட்டத்தில் புத்தூர் மஞ்சளுணாபதி ஞான வைரவர் ஆலயத்தில் நிற்கிறோம். எனக்கு இந்த புத்தூர் மஞ்சளுணாபதி ஞான வைரவர் ஆலயத்தில் தேர் திருவிழா தொடர்பான காலனியை உங்களுக்கு வழங்க உள்ளேன். வேற உங்கள் காலனிக்குள் செல்லலாம். ओम श्रीं वैरजान वैरव स्वामिने नमो नमः। ओम भैरवाय नमः। ओम भूतनाथाय नमः। ओम भूतात्मने नमः। ओम भूतोदारणाय नमः। ओम क्षेत्रज्ञाय नमः। भैरवाय नमः। ओम सर्वशंकर भैरवाय नमः।
இரவிடும் சதக்க ஏற்றி செறிகடலோடும் போதே மதனிடும் பாறை காக்கி பைரவா உரையணுகாமல் செய்வாயே பைரவா பழிவோரை காக்கவே ஓடி வருகிறார் அவர் மனதோடு வாழ மரம் ஓடி தருகிறார் பழிவோரை
திருவிழா தமிழுக்கு நாங்கள் வருகிறோம் என்று உண்மையான அடிமைகள் எடுத்து கூறுவது போலே அங்கே அதிகாரிகளாக வந்தவருடைய நேரடியை பார்த்து பார்த்து பின்னாலே நகர்ந்து கொள்ளுகின்ற அருமையை நாங்கள் பார்த்தோம். ஆனந்தமாக பெருமான் தேடி வருகின்ற புதிய மண்கள் தீரழகா எம்மனம் அழகிய சித்திர மஞ்சளாக இருக்கின்றன. கணீர் கணீரென எம் பெருமானை அழகுட எம் பெருமானுடைய திருநாமங்களை உச்சரிப்பது போல வருகின்றார்கள். அங்கங்களை புரட்டி அடியார்கள் எம் பெருமானை எங்கள் துயரங்களை தீர்க்குமாறு வேண்டுதல் செய்து வருகின்றார்கள். அரோகரா குபேரானது எத்தனையோ தத்துவார்த்தங்களை நமக்கு உணர்த்திக் கொள்கிறது. பெருமான் உள்ளத்திலே வைரவரை இருத்தினார். அதனாலே அவர்கள் எல்லாம் வழிநடத்திக் கொள்வதை நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா? உள்ளமெனும் மூலத்தில் ஊக்கம் எனும் பரிந்துரை உறுதியாக என்று நாங்களும் அம்பெருமானை எங்களுடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும் என்பது இந்த தேர் திருவிழாவினுடைய ஒரு தத்துவார்த்தமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இதனுடைய முன்னேற்றம் இந்த தேர் திருவிழா நமக்கு நாங்கள் நேரடியாக பெருமானுடைய ஆலயத்தில் வந்து வழிபாடுகள் செய்து அர்ச்சனைகள் செய்து சொல்லுகள் ஆற்றி எங்களை வளர்த்துக் கொள்வதற்கு இந்த பூலோகமே இந்த கோயில் என்று மணிவாசகர் சொன்னார். இது
பைரவ வழிபாடு மிக மகத்துவமானது, காலத்தாலே முந்தியது. இலங்கை நாட்டிலே போர்த்துகேயர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர் கிறிஸ்தவ சமயத்தை பரப்பிய காலத்திலே அநேகமாக ஊர்கள் தோறும் பைரவருடைய வழிபாடுதான் சிறந்தோங்கியது. அத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த புத்தூர் வடக்கிலே ஏரந்தனை பதியிலே மஞ்சவுண்ணா மரத்தின் கீழே இந்த வைரவ பெருமானுடைய தோற்றம் ஆரம்பமாகியது. இன்றைக்கு 200க்கும் மேற்பட்ட ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஆலயம் என்று இந்த கிராமத்தவர்கள் சொல்லிக் கொள்ளுகிறார்கள். அப்படியான ஆலயம் இன்றைக்கு வளர்ந்து உள்வீதி வெளிவீதிகளோடும் ராஜகோபுரத்தோடும் மாட மாளிகைகளோடும் வளர்ந்த ஒரு ஆலயத்திலே ஆண்டுதோறும் நல்லூர் கந்தனுடைய ஆவணி மாதத்து அமாவாசை தீர்த்த நாள் நடைபெறுகிற நேரத்திலே இங்கேயும் தீர்த்தோற்சவம் நடைபெறும் முகமாக அலங்கார உற்சவ பெருவிழா சிறப்பாகவே நடைபெற்றுக் கொள்ளுகிறது. ஆனால் இந்த அலங்கார உற்சவம் மகோற்சவம் போலே மிக உன்னதமாக அங்கே பலிபீடத்து கருகாமையிலே சிறிய தம்பம் நட்டு கொடியேற்றி சிறப்பாக நடைபெறுவது மட்டுமல்ல, வேட்டை திருவிழா, சப்பர திருவிழா, தேர் திருவிழா, தீர்த்த திருவிழா என்று உற்சவங்களும் சிறப்பாக நடைபெறுகிறது. புதுமையான ஒரு பைரவர் என்பதை எல்லா அடியவர்களும் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஏனென்றால் யார் யார் விரும்பி வந்த தொழுது பலன்களை வேண்டுகிறார்களோ அவர்களுக்கு வேண்டுகின்ற வரத்தை கொடுப்பவர் இந்த வைரவ பெருமான். நான் நினைக்கிறேன், ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாலே திருவாள் நவுலேஸ்வரன் அவர்களை சுவாமி என்று சொல்லிக் கொள்ளலாம், அவர்களே வைரவ பெருமான் தோன்றி கிளையாடி பல அற்புதங்களை செய்ய தொடங்கினார். பல அடியார்களுடைய நோய்புலி துன்பங்களை தீர்த்த தொடங்கினார். அவர் இப்பொழுதும் கையிலே ஒரு திரிசூலம் தாங்கி சங்கு வாத்தியத்திலே சங்கூதி வைரவ பெருமான் அவருக்குள்ளே நின்று வழி நடத்த இந்த ஆலயம் வளர்ந்து வருகிறது. அவருடைய அந்த சிந்தனையினாலே எத்தனையோ மக்கள் பயன் பெற்றிருக்கிறார். நன்றி மறப்பது நன்றன்று என்பது எல்லாருக்கும் தெரிந்த விடயம். அதனாலே வைரவ பெருமானத்திலே வழிபட்டு எத்தனையோ அன்பர்கள் உயர்ந்த தொழில் வாய்ப்புகளை பெற்றிருக்கிறார்கள், நோய்களை நீக்கிக் கொள்கிறார்கள், திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம் என்று இவ்வுலக இன்பங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நன்றி மறவா பண்போடு சிறப்பாக இந்த ஆலயத்திலே நிறைந்த பல திருப்பணிகளை ஆற்றியிருக்கிறார். இந்த ஆலயத்திலே எழுந்தருளி அருள்பாலிக்கின்ற 3 வைரவ பெருமானுடைய திருவுருவங்களை நாங்கள் பார்க்க மிக பிரமாண்டமான ஒரு வைரவர் கூட வசந்த மண்டபத்திலே எழுந்தருளி அருள்பாலிக்கிறார். அத்தகைய பெருமானுக்கு இன்றைக்கு தேர் திருவிழா ஊர் மட்டுமல்ல, அயற்கிராமங்களில் இருந்தெல்லாம் ஊரோடி வந்து வழிபடுகிறார்கள். ஏராளமான அடியவர்கள் காவடி சுமந்து பெருமானுடைய சேவடி பரவி வழிபட்டார்கள். தூக்கு காவடி, பலவ காவடிகள் என்று பல வகையான காவடிகளோடு பக்தி பெருக்கோடு அடியார்கள் அசைந்தாலும் வண்ணத்திலே பெருமான் வந்தருளி அடியார்களுக்கு அருள் பார்த்து அந்த தெய்வீக காட்சி தனித்துவமானது. பரமஞான குருபரா ஞான பைரவா, பக்தர் குறை தீர்த்திடுவாய் ஞான பைரவா, மஞ்ச ஒன்னா பதியமர்ந்த ஞான பைரவா, எங்கள் குறை தீர்த்திடுவாய் ஞான பைரவா என்று போற்றுவதோடு மட்டுமல்ல, உங்களுடைய குறைகளையும் இந்த ஞான பைரவ பெருமான் தீர்த்தருவார் என்று போற்றி விடைபெறுகிறேன். சைவ புலவரசே கந்த சத்யதாசன் அவர்கள். நன்றி. வல்லாண்டு வல்லாண்டு வல்லாயிரத்தாண்டு வல்கோடி நூறாயிரம் வெள்ளாண்ட தண்டோள் மணிவண்ணன் அருள் புரிகின்றது போலே வைரவ பெருமான் உங்கள் எல்லோரையும் இந்த மண்ணிலே நல்ல வண்ணம் வாழ்வாங்க வாழ்வித்து செல்வர் சூழல் வினை பெற்று கொள்வர் வர்ணனில் கலாநிதி சைவ சித்தாந்த பண்டிதர் சைவ புலவரசே கந்த சத்யதாசன் வேத ஆகமமும் வாழ்க, வேந்தர் செங்கெழுத்தும் திருநேரும் வாழ்க, பயிலவர் அடியார்கள் குடியோங்கி வாழ்க, பயிலவ அடியார்கள் குடியோங்கி வாழ்க வாழ்க, வாழ்முகில் வளாது வைக அறிவர்.
எல்லோரும் தனுஷம் வியூ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.